வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அமர்வில் கலந்து கொள்வதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் நிறுவனர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்களும், சுதேசி செய்தி இதழின் ஆசிரியர் திரு நம்பி நாராயணன் அவர்களும் நம்முடைய அரங்குக்கு வந்திருக்காங்க. வணக்கம். முதல் செய்தியாக திரு நம்பி நாராயணன், வைத்தியம் பார்ப்பதற்காக பிறந்து 2 நாளே ஆன சிசுவுக்கு சூடு போட்ட அவலம் தருமபுரியில் நடந்திருக்கிறது. இதை பார்த்து சுகாதார அமைச்சர் அதிர்ச்சி அடைந்தார். இப்படி ஒரு பழக்கம் இன்னமும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு எத்தகைய உணர்வை ஏற்படுது? இல்லை, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ஆழமான வருத்தமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு நமக்கு அச்சமாகவும் இருக்கிறது. அதிர்ச்சி, வருத்தம், அச்சம் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கு. ஆனால் இதில் 2 முக்கியமான செய்திகள் பார்க்கணும். ஒன்று, நடந்தது தருமபுரியில் தான் இப்போ 16 குழந்தைகள் இறந்து, அதாவது தருமபுரியில் சுகாதார மையம், நம்முடைய மருத்துவமனை மக்களுடைய நம்பிக்கையை பெறவில்லை என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். தருமபுரின்னு இல்லை, பழைய இடத்துல பொது சுகாதார மையங்கள் மக்களுடைய நம்பிக்கையை பெறவில்லை அப்படின்னு இதில் ஒன்று பார்க்கலாம். 2வது, இது பாரம்பரிய வைத்தியம்னு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ஆனால் பாரம்பரிய வைத்தியம் காலத்தில் இருந்த பாட்டி வைத்தியத்துலேருந்து வர்றதா இருந்தால் அதுவும் இன்றைக்கி நம்ம விட்டு போயிடுதுன்னு இதுலேருந்து தெரியுது. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ இந்த குழந்தை பிறந்தது ஹாஸ்பிட்டலில் போய் பிறக்கலை. அப்போது நாம் எதை இழந்திருக்கோம்? நம்ம பாரம்பரிய வைத்தியத்தையும் இழந்திருக்கோம், புது வைத்தியத்து மேலே நம்பிக்கையும் இல்லை. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிருக்குங்கிறது தான் இதை நான் பார்க்குறேன். உங்களோட பார்வை என்ன? இதில் நண்பர் சொன்னதை போல ஒரு பெரிய அதிர்ச்சி தருகிற செய்தி. ஒரு அறிவியல் விழிப்புணர்ச்சி என்பது இன்னமும் மக்களிடத்தில் போய் சேரவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. மருத்துவ அறிவியல் வேறு எந்த பகுதியை காட்டிலும் தமிழ்நாட்டில் மிகவும் கூடுதலாக வளர்ந்திருக்கிறது என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அதே தமிழகத்தில் தான் இப்படி ஒரு பத்தாம்பசலித்தனமான, இன்னமும் பழைய நிலையிலே இருக்கிற ஒரு வைத்திய முறைகள் என்று சொல்லப்படுகிற, இது அடிப்படையில் வைத்தியமே இல்லை, இது மருத்துவத்திற்கே எதிரானது நடந்திருக்கிறது. எனவே இந்த அறிவியல் என்பதை வெறும் பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்கிற பாடமாக இல்லாமல் பொது மக்களிடத்திலேயும் விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு நாம் அதனை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான மிகப்பெரிய தேவை இன்றைக்கு எழுந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. இது இன்னொரு செய்தியும் கூட இருக்குது. வறுமை ஒரு காரணமாக இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுங்கிறது கூட இன்னைக்கு வறுமை ஒரு காரணம்ன்றதை எப்படி ஏற்க முடியும்? அதாவது இலவச மருத்துவமனை அரசாங்கத்தில் இருக்கு. பெரும்பாலான இடங்கள்ல சுகாதார நிலையங்கள் சின்ன கிராமங்கள்ல கூட ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள இருக்கிற வசதிகளை இருக்கலாம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கே போய் தங்கிறது என்ன இருந்தாலும் எல்லாரும் தங்க முடியாது. வெளியில் போய் சாப்பிட வேண்டியிருக்கும், கூட போகிறவங்க அங்கே தங்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. வெளியிலலாம் இன்றைக்கி சாப்பாடுங்கிறதே சின்ன விஷயம் கிடையாது, ஒரு இடத்துல தங்குறதுங்கிறது ஈஸி கிடையாது. அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி அதை தனியார் மருத்துவமனைக்கு போக முடியாது. தனியார் மருத்துவமனைலாம் எப்போ உடனே டெலிவரி உடனே எப்படி வெளியில் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது பல்வேறு அம்சங்கள் இதில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, ஒரே ஒரு செய்தியாக நம்ம இதை பார்க்க முடியாது. இல்லை, நாட்டில் வறுமை அறியாமை இரண்டுமே இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் இது முழுக்க அறியாமையின் பார்ப்பட்டது என்று தான் நான் கருதுகிறேன். இது வெறும் வறுமை அல்ல. ஏழை மக்கள் எல்லோரும் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எனவே இது முழுக்க அறியாமையின் பார்ப்பட்டது. எனவே அறிவியல் விழிப்புணர்ச்சியின் மூலமாகத்தான் இதனை மாற்ற முடியும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம திருவள்ளுவருடைய பிறந்த நாள் விழாவை பள்ளிகளில் கொண்டாட போகிறோம், அகில இந்திய அளவில் கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் ஸ்மிருதி இரானி அறிவிச்சிருக்கார். இது நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் பாஜகவினுடைய உத்தரகாண்ட் எம்பி தருண் விஜய் அவர்கள் முன்வைத்த வேண்டுகோள். அதை பிற கட்சிகளும் கருத்து வேறுபாடின்றி மாச்சரியங்களின்றி ஆதரிக்க அதை ஒருமனதாக ஏற்றிருக்கிறார். இப்போ உங்களை பொறுத்தவரையிலும் திருவள்ளுவர் அவர் எழுதின இலக்கியம்ன்றது ஒரு உலக பொதுமறை, சமயங்களை கடந்த ஒரு மதச்சார்பற்ற நூல் அப்படின்லாம் நீங்கள் பெருமைப்பட சொல்வது வழக்கம். அதை இந்தியா முழுக்க கொண்டாடுறதுக்கு ஸ்மிருதி இரானி முன் வந்திருக்கிறது உங்களுக்கு நிச்சயம் மகிழ்ச்சியை தரும். இது திருவள்ளுவருக்கு கிடைத்த, திருக்குறளுக்கு கிடைத்த ஒரு சரியான அங்கீகாரம் நினைக்கிறீங்களா, இல்லை காலதாமதமான ஒரு மதிப்புன்னு நினைக்கிறீங்களா? இதை மேலோட்டமாக பார்க்கிற போது நீங்கள் சொன்னது மாதிரி இது மகிழ்ச்சி தருகிற நல்ல செய்தி தான். ஆனாலும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழர்கள் உணர்ச்சி வசப்பட்டும் அவசரப்பட்டும் எதை பற்றியும் நாம் கருத்து தெரிவித்து விடக்கூடாது என்று நான் கருதுகிறேன். காரணம், அதே தருண் விஜய் வேறு ஒரு நிகழ்வில் என்ன பேசியிருக்கிறார் என்பதை இணையதளத்தில் நான் பார்த்தேன். பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சியினர் பல குரலில் பேசுகிறார்கள்.
அதிலே ஒன்றுதான் இந்த குரல். அவர்களுக்கு வேறு வேறு குரல்களும் வேறு வேறு முகங்களும் உண்டு. தருண் விஜய் பேசியிருக்கிற 2 வரிகளை நான் எடுத்து காட்டுகிறேன். சான்ஸ்கிரிட் இஸ் இந்தியா. இட் இஸ் த கிரேட் யூனிஃபையிங் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா ஃப்ரம் நார்த் டு சவுத் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் என்று தருண் விஜய் பேசியிருக்கிறார். சமஸ்கிருதம் தான் இந்தியாவை ஒருங்கிணைக்கிற மொழி என்று தருண் விஜய் சொல்கிறார். எனக்கு விளங்கலை. 110 கோடி மக்கள் வாழ்கிற தேசத்தில் சில ஆயிரக்கணக்கானவர்கள் மட்டுமே அறிந்திருப்பதாக சொல்லப்படுகிற ஒரு மொழி எப்படி இந்தியாவை இணைக்கும்? இதே ஸ்மிருதி இரானி இன்றைக்கும் சமஸ்கிருதத்தை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதை மறுத்திருக்கிறது என்பது வேறு. ராத்திரியோட ராத்திரி அவர் கல்வி ஆண்டின் போது மாற்றுவது வேறு. இரவோடு இரவாக ஜெர்மன் மொழியை நிறுத்தி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தார்கள். நதிகள் இணைப்பு கருத்தரங்கத்தில் பேசுகிற போது நீர்வளத்துறை அமைச்சர் உமாராணி சொல்கிறார், சில பேருக்கு இந்தி தெரியல, சில பேருக்கு ஆங்கிலம் தெரியல, இதற்கு ஒரே மாற்று இணைப்பு மொழியாக சமஸ்கிருதத்தை ஆக்கிவிட வேண்டும். ஏன்னா சமஸ்கிருதம் யாருக்கும் தெரியாது. இது கொஞ்சம் பேருக்கு தெரியும், அது கொஞ்சம் பேருக்கு தெரியும், சமஸ்கிருதம் யாருக்கும் தெரியாது என்று சொல்கிறார். தருண் விஜய் பீஜிங் போயிருக்கிற போது சீனாவிலே திருக்குறள் புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். திருக்குறள் படியுங்கள் என்கிறார். எனக்கு என்ன ஒரு கேள்வி வருகிறது என்றால், சீனாவில் இருக்கிறவர்கள் திருக்குறள் படிப்பதும் இந்தியாவில் இருக்கிறவர்கள் சமஸ்கிருதம் படிப்பதுமா? எனவே தருண் விஜய் அவர்களினுடைய நடவடிக்கைகளையும் கூட நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு தமிழர்களை ஈர்ப்பதற்காக இறக்கிவிடப்பட்டிருக்கிற ஒரு குரலோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. எப்படி திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்பட இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் நாம் கருத்து சொல்ல வேண்டும். அவசரப்பட்டே வீணாய் போனவர்கள் தமிழர்கள் என்பது என் கருத்து. சமஸ்கிருதத்தை நாடு முழுக்க பரப்புறதுல வேகம் காட்டிவிட்டு ஒரு அடையாளத்துக்கு திருவள்ளுவரை தொடுகிறார்களோ அப்படின்னு சந்தேகத்தோடு பார்க்க வேண்டியிருக்குன்னு சுபவி சொல்றார். அந்த கருத்தை நீங்க ஏற்க மாட்டீங்கன்னு தெரியும். அந்த கருத்தை மறுக்கிற வகையில் நீங்க சொல்ற வாதம் என்ன? இல்லை, சந்தேகம் வந்தாலே சந்தோஷம் போச்சுங்க. அதாவது ஒருத்தருக்கு 2 விஷயத்தில் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்காதா? நான் படிக்கிறேன், நிறைய இலக்கியம் படிக்கிறேன். ஒரு இலக்கியத்தை 2 இலக்கியத்தை நான் பாராட்டுறேன், ஏன் அதை மட்டும் பாராட்டலை அப்படி கேட்க முடியாது. 2 மொழிகளை நான் பாராட்டுகிறேன், தப்புன்னு இருக்கு. இந்த மொழியை இவர் பாராட்டுறதுனால இந்த மொழியை இவர் கீழே வைக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. முதல்ல இந்த மாதிரி தப்பான பார்வைகளை நாம் கைவிட வேண்டும்னு நான் முதல்ல சொல்கிறேன். அதனால் சமஸ்கிருதத்தில் அவர் பேசுகிறதுனால திருவள்ளுவர் அவர் மெச்சி பேசுகிறது என்பது பொய் என்று நினைக்கவே இல்லை. நான் திருவள்ளுவரை உண்மையாகவே மெய்த்து பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த அரசாங்கமும் கூட, ஏன்னா நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள், நான் ஆர்எஸ்எஸ்லேருந்து வருகிறேன். ஆர்எஸ்எஸ்னுடைய தினசரி பிரார்த்தனையில் திருவள்ளுவரை நாம் தினசரி பிரார்த்தனையில் சொல்லி சேர்த்திருக்கிறோம். ராஜேந்திர சோழனை சேர்த்திருக்கிறோம். வள்ளுவரை, நாயன்மார்களை, ஆழ்வார்களை நம்ம பிரார்த்தனையில் சேர்த்திருக்கோம். அதனால் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரார்த்தனையில் இது இன்னைக்கு இல்லை, என்னையிலேருந்து இருக்குது. அதை முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த திருக்குறள் இது உலகமெங்கும் போகணுங்கிற ஒரு கோரிக்கை முதல்ல தமிழகம் தாண்டி மற்ற மாநிலங்களில் போகிறதுங்கிறது நல்ல விஷயம். இதை நான் மனந்திறந்து பாராட்டத்துக்கு விரும்புகிறேன். 2வது, அதே நேரத்தில் எனக்கு இங்கே ஒரே ஒரு விஷயம் என்ன வருதுன்னா, ஜனவரி 15 திருவள்ளுவர் தினம்னு அரசாங்கம் அறிவித்தது. ஆனால் 1952 ரத்தனம் என்கிற தமிழ் பண்டிதர், இலங்கையைச் சேர்ந்தவர், அவர் முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணாங்க, குன்றக்குடி அடிகளார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், கரூர் ராமநாதன் செட்டியார், இந்த மாதிரி பெரிய பெரியவர்கள்லாம் சேர்ந்து அவங்க முடிவு பண்ணது வைகாசி அனுஷம் திருவள்ளுவருடைய பிறந்த நாள் என்று முடிவு பண்ணி 52 முதல் மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோயிலில் வைகாசி அனுஷத்தில் தான் திருவள்ளுவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்பட்டு வந்தது. ஜனவரி 15 இல்லை. ஜனவரி 15க்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்படி டிசம்பர் 25 கிறிஸ்து பிறந்த நாள் அல்லவோ, அதே மாதிரி இவங்க ஏதோ ஒரு தேதிக்காக வைக்கிறாங்க. கிறிஸ்து இப்போ என்னைக்கு பிறந்தாருன்னு அவங்க சொல்ற விஷயம் இல்லையா? அது இல்லைன்னு நீங்க அது நாம அப்புறம் பார்க்கலாம், அது டிபேட் இல்லை. ஆனா திருவள்ளுவர் நேரத்தில் இல்ல விஷயம் என்னன்னா, ஒரு கன்வீனியன்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுகிறார்கள்னு சொல்ல வந்தேன். அதுவும் ஒரு கன்வீனியன்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஜனவரி 15 என்பது இல்லை. இதை கல்கி 1952 ஏப்ரல் 12 58 ஒரு தலையங்கம் எழுதுகிறது. மகான்களுடைய திருநாட்களை கொண்டாட வேண்டியது அவசியம். என்றைக்கு கொண்டாடினால் என்ன என்ற கேள்விக்கு திருப்திகரமான விடை இருப்பது கடினம். ஆனால் நாடெங்கும் ஒரே தினத்தில் கொண்டாட வேண்டும் என்றால் மறைமலை அடிகள் போன்றவர்கள் ஒப்புக்கொண்ட வைகாசி அனுஷத்தையே திருவள்ளுவர் பிறந்ததனாக கொண்டாட வேண்டும். ஏப்ரல் 12 1958 கல்கி எழுதியிருக்கிறது.
அது அவருக்கு அதாவது ஒரு செய்தி இல்ல, உங்களுக்கு வந்து திருவள்ளுவர் பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவார்கள் என்று சர்ச்சை இருக்கிறது. அவருக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுறது நாள்ல அந்த சர்ச்சை வருது. நாள்லயும் ஒரு அரசியல் இருக்கு. அந்த நாள்ல ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னா பொங்கலை ஒரு நிமிடம் நீங்க அதாவது இதுல என்ன அரசியல் இருக்குன்னா பொங்கலை ஒட்டி வருகிற ஒரு நாளில் அது வந்துடக்கூடாது. இவங்க எதற்காக அதை வைகாசிக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள்னா பொங்கலை ஒட்டி வருகிற நாளில் இன்னொரு முக்கியத்துவம் வந்துவிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. எந்த நாள் திருவள்ளுவர் பிறந்த நாள் என்பது வேறு. ஆனால் திருவள்ளுவர் நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற முறை என்ன என்பது ஒரு மொழியை புறக்கணித்து விட்டு அந்த மொழியில் இருக்கிற ஒரு இலக்கியத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது என்பது. அதை நண்பர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார், நாங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் தமிழை வைத்திருக்கிறோம். பிரார்த்தனைகளுக்கெல்லாம் தமிழ், நடைமுறைக்கெல்லாம் சமஸ்கிருதம். அதாவது தமிழை போய் பிரார்த்தனை மொழியாக ஆக்கிட்டு திருக்குறள் என்பது ஒரு பிரார்த்தனை மொழி அல்ல, அது ஒரு வழிபாட்டு மொழி அல்ல. திருக்குறள் என்பது ஒரு உலக வாழ்வியல் நூல். அது அதை கொண்டு போய் பிரார்த்தனையில சேர்த்துறதுங்கிறது நடைமுறைக்கு சமஸ்கிருதத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான். ரெண்டாவது, ரெண்டு மொழியை பாராட்டினா என்னங்கிற பாராட்டுதல் என்பது வேறு. ஆனால் தருண் விஜய் சொல்லியிருப்பது அதுதான் இந்தியாவை ஒருங்கிணைக்கிற ஒரு மாபெரும் சக்தி, த கிரேட் யூனிஃபையிங் ஃபோர்ஸ் என்கிறார். ஒருங்கிணைக்கிற சக்தி என்பதற்கும் சமஸ்கிருதம் தொன்மையான மொழின்னு சொன்னா நம்ம இருக்க போறோம்னா தொன்மையான மொழி தான். ஆனால் தருண் விஜய் வந்து சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் ஆன்மான்னு சொல்றவர், சமஸ்கிருதத்துல தன்னுடைய பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டார். அதனாலேயே அவர் பேசுற அவர் தமிழ் மீது காட்டுற அக்கறையை நீங்க சந்தேகிக்க முடியுமா? நான் ஏன் சந்தேகிக்கிறேன்னா ஒரு சமஸ்கிருதத்தின் மீது அவருக்கு இருக்கிற பற்றுதலில் அவர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டது அது அவருடைய தாய்மொழியா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் சமஸ்கிருதம் யாருடைய தாய்மொழின்னு நண்பர் தான் சொல்லணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் எதை கவனமாக பார்க்குறேன்னா இணையதளத்தில் அவர் சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கிற இடம் அது இந்தியாவை ஒருங்கிணைக்கிற ஒரு மொழி என்று சொல்லுகிறார். அதைத்தான் உமாராணியும் அந்த கூட்டத்தில் பிரதிபலிக்கிறார். உமாபாரதி. ஆகினால இவர்கள் எல்லோருமே வந்து சமஸ்கிருதத்தை இந்தியா முழுவதும் பரப்புவதற்கான அது இன்றைக்கு வரைக்கும் அந்த மொழியே ரொம்ப அது ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் இருக்குனாங்க. 60 ஆண்டுகளாக அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அது மக்கள் மொழியாக ஆகவில்லை. அதாவது இது சமஸ்கிருதம் பற்றின வாதம் இல்லை, அதனால எல்லா விஷயத்துக்கும் நான் பதில் சொல்லலை. இன்னும் நிறைய விஷயத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. சமஸ்கிருதம் இந்த நாட்டில் ஒருமைப்படுத்துகிறதா என்றால் நான் ஆம்னா தான் சொல்லுவேன். அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது, நான் ஆம்னா தான் சொல்லுவேன். அதை நாம் தனியாக வச்சுக்கலாம். ஆனால் திருவள்ளுவர் தினத்தை நாடெங்கும் கொண்டாடுகிறார்கள் என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். ரெண்டாவது, இவர் என்ன சொல்றார், பிரார்த்தனை இல்லை, பிரார்த்தனையில் இவர்கள் பேரெல்லாம் நாங்கள் வந்து டெய்லி தினசரி மரியாதை பண்ணுகிறோம் அப்படி சொல்லு. திருவள்ளுவரை நாங்கள் மரியாதை பண்ணுறோம், டெய்லி பாரதியை மரியாதை பண்ணுகிறோம், நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் மரியாதை பண்ணுகிறோம். இப்படி ஒரு 60-70 பேர் இந்த நாட்டினுடைய ஐகான்ஸ்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பிரார்த்தனையில் இருக்கிறது. அப்படின்னா இது இன்னைக்கு நேரத்து ஆர்எஸ்எஸ் திருவள்ளுவருக்கு மதிப்பு கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை, பாஜக கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை. ஆகையினால இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. ராஜேந்திர சோழனையும் நெடுங்காலமா ஆர்எஸ்எஸ்ல நீங்க பாராட்டிட்டு இருக்கீங்களா? ராஜேந்திர சோழனை ஆமா எங்க பிரார்த்தனையில இருக்கு. ஏன்னா ராஜேந்திர சோழன் தமிழ் மன்னன் என்பதற்காக அல்ல, பழைய தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிற 8000 என்கிற ஊரில் ஒரு வேத பள்ளியை நிறுவியவர் என்றுதான் மிக தெளிவாக நீலகண்ட சாஸ்திரியும் கே பிள்ளையும் தந்திருக்கிற வரலாற்று குறிப்பு. பார்வையே எப்படி ஆயிடுதுன்னா, ஆர்எஸ்எஸ் ராஜேந்திர சோழனை கொண்டாடுதுன்னு ஆரம்பிச்ச உடனே கருப்பு சட்டையில இருக்கிற எல்லாம் ராஜேந்திர சோழன் தமிழனே இல்லைன்னு ஆரம்பிச்சாச்சு. அதாவது எப்படி ராஜேந்திர சோழன் தமிழன் சொல்லல, வேத பள்ளிகளை ரொம்பவும் விரிவாக கொண்டு போனவர் ராஜேந்திர சோழன். எல்லாம் பார்வை இவ்வளவு குறுகி போக கூடாதுன்னு நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். இல்ல காவிகளுக்கு இருக்கிற விரிந்த பார்வை கருப்பு சட்டைக்கு இல்லைன்னு அவர் சொல்லலாம். ஒரு நேரத்துல பேசினா புரியும், ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசினா மன்னிக்கணும். அதனால அதாவது இது கருப்பு சட்டைகளுக்கு குறுகிய பார்வைன்னு சொல்றாரு, காவி சட்டைகளுக்கு எவ்வளவு விரிந்த பார்வை இருக்கும் எனக்கு தெரியாது. இவர்கள் எதையும் ஒன்றாக ஒரே மாதிரி பேசுவதில்லைங்கிறதுக்காக சொல்றேன். நண்பரே, சுதேசி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தான். பேசுவதெல்லாம் சுதேசி, ஆனால் நடைமுறைப்படுத்துவதெல்லாம் கார்பரேட். நீங்க மனோகர் பாரிக்கரை இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் கோவாவினுடைய முதலமைச்சர் மனோகர் பாரிக்கரை மறுபடி கொண்டு வந்து அமைச்சராக்க வேண்டிய அவசியம் என்ன? வேற ஒண்ணும் இல்ல. அதாவது சுதேசின்னு சொல்லிட்டு நீங்க கார்பரேட் போறதுக்கு வந்துருவோம் திருக்குறள். எனவே எந்த ஒன்றிலும் அவர்கள் இரட்டை நிலை எடுக்கிறீர்கள் என்பது என்னுடைய அது உங்களுடைய பார்வையாக. திருவள்ளுவர் சந்தேகிக்கிறது உங்களுடைய பார்வையாக. திருவள்ளுவரை வந்து திருவள்ளுவருக்கு உரிய மதிப்பு தமிழ் இலக்கியவாதிகளால் தரப்படல
சார், கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கும்போது தான் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய கேள்வி வந்து அதுக்கு கருணாநிதி முயற்சி எடுத்தாரு, அதுக்கு கலைஞர் சர்வஜனுடைய இதை எடுத்தாரு, அவர் சொல்லக்கூடும். இதுவும் கலைஞருக்கு இது திருக்குறள் எல்லா இடத்துக்கும் போறது கலைஞரும் கிரெடிட் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நான் இன்னும் அது வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா இந்த விழா எப்படி கொண்டாடப்படணும்ன்ற ஒரு விஷயத்துல அதை நிதானமா பார்க்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும்னு நான் சொல்றேன். அதாவது உணர்ச்சி வயப்பட்டு ஒரு அறிவிப்பு வந்த உடனே பாராட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. இருக்கு, அது சரியாகும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல ஒரு சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு. அந்த சந்தேகத்தை வந்து நான் இன்னும் கொஞ்சம் உடைத்து கேட்கணும்னா, நாட்பட சரியா திருக்குறளை வந்து ஒரு சமயம் சாராத இலக்கியம், தமிழர்களுடைய பொது இலக்கியம்னு பெரியார் திருக்குறள் மாநாடுகளை நடத்தினார். இன்னொரு புறத்துல பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து ஒரு சமண இலக்கியம் அப்படின்னு சொல்ற சில அறிஞர்களும் உண்டு. இல்லங்க, அதனுடைய திருக்குறளுடைய சாராம்சத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு சமண துறவி, சமணத்தின் பார்ப்பட்டு வந்ததுன்ற இது இருக்கு. திருவள்ளுவர் பிறந்த நாளை இவங்க கொண்டாடுறதன் மூலமாக அதுல இருக்கக்கூடிய எந்த செய்திக்கு இதுல முக்கியத்துவம் தரப்படும் இந்த விழாக்கள் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, முதல் கேள்வி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல நிறைய விஷயம் இருக்கு. திருவள்ளுவரும் பெரியாரும் ஒரே திராசுல வைக்கவே முடியாது. ஏன்னா இதுவே ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. எப்படின்னா, திருவள்ளுவர் கற்பை போட்டி பேசுகிறார், பெரியார் அதை பேசவே இல்லை. திருவள்ளுவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறார், பெரியார் அதை பேசவே இல்லை. திருவள்ளுவர் வந்து நிறைய நல்ல மறுபறவையை பற்றி பேசுகிறார், இவர் பேசவே இல்லை. அதனால திருவள்ளுவரும் பெரியாரும் ஒரே சிந்தனை கொண்டவர்கள் என்பது அது ரெண்டு பேரையும் போற்றுவது. திருவள்ளுவர் எப்படி திருவள்ளுவரையும் பெரியாரையும் பேசுவது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. நான் சொல்ல வந்தது சமஸ்கிருதம் தமிழையும் பேசக்கூடாது. நான் சொல்ல வந்தது திருக்குறள் மாநாட்டை தமிழ்நாட்டில் பெரியார் நடத்தி திருக்குறளுக்கு அதன் புகழை பரப்புவதில் பங்கு. ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் மறுக்கிறேன். நீங்க சொல்வது போல பெரியாரையும் திருவள்ளுவரையும் ஒப்பிட்டு பேசுவதற்கும் இந்த அரங்கம் இடம் தராது. ஆனா ஒரு செய்தி சொல்றேன், போகிற போக்கில் திருவள்ளுவர் மறுபிறவியை ஏற்றுக்கொண்டவர் என்றெல்லாம் சொல்லாதீங்க. எழுமையும் என்று திருவள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்லுவது 7 தலைமுறைகளை தவிர 7 பிறவிகளை இல்லை. இதெல்லாம் நம்ம விவாதத்துக்குரியது. இந்த அரங்கத்தில் அதை விவாதிக்க முடியாது. திருவள்ளுவரை பற்றி உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. திடீரென்று இவர்களுக்கு திருவள்ளுவர் மீது ஒரு பாசம் வருகிறது, ராஜேந்திர சோழன் மீது பாசம் வருகிறது. எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இவர்களுக்கு வருகிற பாசம் எல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கு. திருக்குறள் தான் வந்து உலக இலக்கியங்கள்ல, தமிழ் சமூகத்துல வந்த இலக்கியங்கள்ல வந்து ஒரு சமத்துவத்தை பிறப்பின் அடிப்படையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிற வரிய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிற வரிய எடுத்து போட்டு இந்தியா முழுவதும் நீங்கள் திருக்குறளை கொண்டாடுங்கள், நான் மகிழ்கிறேன். ரொம்ப ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இது விருப்பச் செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் தருணம். உங்களுடைய விருப்பச் செய்தி இன்னைக்கு தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல முதல் தலைப்புச் செய்தி பிரகாஷ் ஜவடேக்கர் கங்கைக்கு அப்புறம் காவேரி சுத்தப்படுத்தணும்னு சொல்லியிருக்கார். இப்போ கங்கை சுத்தப்படுத்துறது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு தனி ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. உமாபாரதி பார்த்துட்டு இருக்காங்க. சாருக்கு உமாபாரதி மேலே ரொம்ப அன்பு இருக்குது. உமாபாரதி பார்த்துட்டு இருக்காங்க அந்த வேலையை. அதுக்கு அடுத்த விஷயமாக ஆனால் சுப்ரீம் கோர்ட்டும் இன்னும் வேலை துரிதப்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் கூட இவர்கள் வந்து நீர் ஆதாரத்தை காப்பாற்ற வேண்டும்னு ஒரு மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த விஷயம் இருக்கிறதே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பாராட்டத்தக்கதாக மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது. எனக்கு விருப்ப செய்திகளில் இன்னைக்கு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் 2 செய்திகளை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஒன்று, மாவீரர் நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட கொளத்தூர் மணி அவர்கள் தலைமையில் இயங்குகிற திராவிட விடுதலை கழகத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் முழக்கம் உமாபதி என்பவரை தமிழ்நாட்டில் சென்னையில் காவல்துறையில் மிக கடுமையாக அடித்து தாக்கி இருக்கிறார்கள். அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோரமாக இருக்கிறது. நேற்றைக்கு அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது. அதை மருத்துவத்துறையில் அறிக்கையை அதற்கு தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கிறதா, என்ன நடந்துவிட்டது? இப்போதான் வைகோ அவர்களினுடைய வழக்கில் அப்படி பேசுவது ஒன்றும் சட்டத்துக்கு விரோதமானதில்லை என்று தீர்ப்பு வந்த சில நாட்களுக்குள்ளாகவே அவர் என்ன திருடிட்டாரா, கொள்ளையடிச்சாரா, ஒரு கருத்தை சொன்னவர் மீது நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக அவரை வழக்கு பதிவு செய்கிறீர்கள். அந்த சட்டத்துக்கு புறம்பாக வழக்கு பதிவு செய்ததே சட்டத்துக்கு புறம்பானதுன்னா அவரை அடித்து நொறுக்கி காயப்படுத்தி எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு ஆக்கியிருப்பது என்பது மனித உரிமை ஆணையங்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கிறதா, இது ஒரு ஜனநாயக நாடுதானா என்கிற அளவுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவதாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும். ராஜா அவர்களினுடைய பேச்சு இது எப்படி ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பாக போய் கொண்டிருக்கிறதுன்னு. வைகோ அவர்கள் எங்கள் தலைவர்களை பற்றி விமர்சனம் செய்து பேசினால் பிறகு அவர் பாதுகாப்பாக பத்திரமாக வீடு போய் சேர முடியாது. இது என்ன கொலை மிரட்டல்? இது என்ன அரசியல்? என்ன இவ்வளவு அநாகரிகம்? வைகோ அவர்கள் அவருக்கு நான் ஒன்றும் மதிமுக காரன் இல்லை,
வைகோ அவர்கள் கருத்தை மேடையில் சொல்லுகிறார்னா அந்த கருத்தை மறுப்பதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அதை விட்டுட்டு அவர் பத்திரமா வீடு போய் சேர முடியாது என்று சொல்லுவது எவ்வளவு மோசமான கொலை மிரட்டல். இதை கட்சியின் எல்லைகளை எல்லாம் கடந்து அத்தனை பேரும் இந்த பேச்சை கண்டிக்க வேண்டும். இது இரண்டும் நான் என்னுடைய ஒரே ஒரு விருப்பம். விஷயம், ராஜாவை தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் இந்த மாதிரி இயல்பாக பேசக்கூடியவர் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, வைகோ அவன் இவன் என்று ஒருமையில் மோடியை பேசியிருந்தார். அப்படி தான் நீங்கள் அந்த இது அதே மாதிரி நீ வா, நீ போ, நீ இரு, நீ போயிரு அப்படிங்கிற நீங்கள் அந்த இதை கேட்டால் போதும். அந்த வார்த்தைகளினுடைய தாக்கத்தினால தான் ராஜா அப்படி சொல்லியிருக்காரு. வைகோ கூட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. இது ஒரு பேச்சினுடைய எதிர்வினை இல்ல. அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. இது அவ்வளவு எளிமையாக சமப்படுத்த முடியாது. ஏன்னு கேட்டா, நீ வா போன்னு பேசுவது ஒரு குற்றம் என்று ஒரு பேச்சில் மேடையில் பேசுகிற போது பேச்சு வழக்கில் வருகிற அதை ஒரு ஸ்லாங் என்று சொல்லணும். அது பேச்சை நீ அதுக்கு பத்திரமா வீடு போய் திரும்ப முடியாதுங்கிறத இன்னொன்னு சொல்றேன். நீங்க அப்படி பேசுவதுன்னா உங்களுடைய சுப்பிரமணிய சாமி இன்னைக்கும் ட்விட்டர்ல இப்ப எடுத்து காட்டுறேன் நான், நீங்க ஐபேடெல்லாம் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப எல்லாம் விஞ்ஞானத்துக்கு வந்துட்டாங்க. வேதத்துல இருந்து தமிழ் பொற்கீஸ் PORKIS பொற்கீஸ்ன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, இதை விடவா வைகோ பேசுனது மோசமானது? நீங்க மறுக்க முடியுமா? நீங்க வேணா ஐபேட் கையில் வச்சிருக்கீங்க, நான் எடுத்து காட்டுறேன். விருப்ப செய்தியில விவாதம் வேண்டாம், நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. புதிய வெளிச்சத்தில் நம்ம பார்க்க இருக்கிற செய்தி ஒரு முக்கியமான சமூக பிரச்சனை சார்ந்தது. அமெரிக்காவினுடைய மேரிலாண்ட் பல்கலைக்கழகமும் பயன்பாட்டு பொருளாதார ஆய்வுக்கான தேசிய மையம் நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச் அவங்க இணைந்து நடத்தின ஒரு விரிவான ஆய்வு 42,000 வீடுகளில் ஆய்வு செய்திருக்கிறாங்க. இந்தியாவினுடைய 1956 தொடங்கப்பட்ட இந்தியாவுடைய ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் இண்டிபெண்டன்ட் நான் ப்ராஃபிட் எக்கனாமிக் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டியூட், பொருளாதார ஆய்வுகளை செய்யக்கூடிய ஒரு புகழ்வாய்ந்த நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சர்வே முடிவு, 4 ஒருவர் இந்தியாவில் தீண்டாமையை கடைபிடிப்பதாக ஏதேனும் ஒரு வடிவத்தில் கடைபிடிப்பதாக ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படின்ற செய்தி வந்திருக்கிறது. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையினுடைய டெல்லி பதிப்பில் வந்த செய்தி. செய்திச்சூழலை செய்தித்தாள்கள் எப்படி வந்திருக்கிறது அப்படின்னு காட்டிட்டு நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் வழக்கமாக. ஆனால் அப்படி காட்டுவதற்கான வாய்ப்பு இதில் இல்லை. அதிலும் ஒரு தீண்டாமை போல பல்வேறு செய்தித்தாள்கள் இந்த செய்தியை போடாமல் விட்டிருக்கிறாங்க. இந்த 4 ஒருவர் இன்னமும் தீண்டாமை எண்ணத்தோடு இருக்கிறாங்க, ஏதேனும் ஒரு வகையில் இதை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இத்தனை ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகும் 68 ஆண்டு காலத்துக்கு பிறகும் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறத நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இது மனித மனங்களில் விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு நச்சு. இதனுடைய வேர் எங்கே இருக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த அறிக்கையிலேயே இருக்கு, நான் அதை பார்த்தேன். இதனுடைய வேர் எங்கே இருக்கிறது, எந்த மதத்தில், எந்த மதத்தினுடைய எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியில் இது கூடுதலாக இது பின்பற்றப்படுகிறது, இந்த தீண்டாமை என்பது. அதாவது அன்டச்சபிலிட்டி இன் எனி ஃபார்ம் இஸ் அன் அஃபென்ஸ் என்பதுதான் நம்முடைய சட்டம். அது எந்த வடிவத்தில் இருந்தாலும். அதில் அவர்கள் சொல்லுகிற போதே சொல்லுகிறார்கள், நீங்கள் தீண்டாமையை கைக்கொள்கிறீர்களா என்று கேட்டால் பலர் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்ட ஒருவர் உங்கள் அடுப்படி வரைக்கும் வருவதற்கு அனுமதிப்பீர்களா என்றால் மாட்டோம் என்கிறார்கள். அது தீண்டாமை தான். எனவே அப்படிப்பட்ட தீண்டாமை இன்றைக்கு இத்தனை சதவீதம் மக்களிடம் இருக்கிறது. குறிப்பாக இந்து மக்களிடம், இந்துத்துவா சொல்லுகிற இந்து மதம் என்று சொல்லுகிறவர்களிடம் கூடுதலாக இருக்கிறது. அது இந்த புள்ளி விவரம் தருகிற அறிக்கை. சீக்கியர்களிடம், ஜெயின் சமணர்களிடமும், சமணமும் சட்டப்படி இந்து மதம் தான். இல்ல, முஸ்லிம்களிடத்திலும் இருக்கிறது, கிறிஸ்தவர்களிடமும் இருக்கிறது. ரொம்ப குறைவாக 5% இருக்கிறது. ஆனா இதுல தான் நாம் எதை கவனமாக பார்க்க வேண்டும் என்றால், இஸ்லாமியர்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இருக்கிறது என்றால் ரொம்ப அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டிய செய்தி. இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள், இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், ஏன் நான் இந்தியாவில்னு சொல்றேன்னா, மேலை நாடுகளில் இஸ்லாமியர்களிடத்திலும் கிறிஸ்தவர்களிடத்திலும் இந்த தீண்டாமை இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அப்படி ஒன்று தெரியவே தெரியாது. சுவிட்சர்லாந்தில் இருக்கிற கிறிஸ்தவன்கிட்ட போய் நீங்கள் தீண்டாமையை பற்றி கேட்டால் தெரியாது. ஏனென்றால் இது இந்தியாவின் ஆக்கம், இந்து மதத்தின் ஆக்கம். இந்து மதத்திலிருந்து வருகிறது சாதி, சாதியிலிருந்து வருகிறது தீண்டாமை. இந்து மதத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் தான் இங்கே இஸ்லாமிலையும் கிறிஸ்தவர்களையும் இருக்கிறார். திரு நாராயணன், இப்போல்லாம் இந்த காலத்தில் யார் சார் ஜாதி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு குரலை பரவலாக நம்ம கேட்கிறோம். இந்த காலத்துலலாம் யாரும் ஜாதி பார்க்கறது இல்லை அப்படின்ற ஒரு உணர்ச்சி நமக்கு அதன் மூலமாக வருகிறது. இன்னொரு விவாதங்களில் பார்க்கிற போது பள்ளிக்கூடத்தில்
நீ என்ன ஜாதின்னு கேட்டு அந்த ஜாதியை எழுதுறதுனால தான் இன்னும் ஜாதி உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த சர்வே 42,000 வீடுகளில் போய் பார்க்குறப்போ 4இல் ஒருவர் ஆமாம் நாங்கள் வந்து தீண்டாமைன்ற ஒன்றை பின்பற்றோம் அப்படின்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அது உண்மையா இது உண்மையா? இல்லை, எனக்கு ஒரு 3 நிமிஷமாவது கண்டினியூஸாக தரணும். ஏன்னா இது வந்து ஒரு மொத்தமே 30 நிமிஷம். இல்லை 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 தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் மட்டுமே கூட பேசிக்கிங்க, எனக்கு பேச வேண்டாம், நான் பேசுறது இப்போதான் முடிச்சிடறேன். ஏன்னா இல்லை நீங்கள் முழுமையாக கடைசி வரையிலும் பேசணும். ஏன்னா இல்லை இல்லை விஷயம் என்னென்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்றுக்கு பேர் சமூக ஒழுக்கம், இன்னொன்று பேர் தனிநபர் ஒழுக்கம். தனிநபர் ஒழுக்கம் என்பது இப்போ அஹிம்சைன்னு வச்சுக்கோங்க, அது வந்து தனிநபர் ஒழுக்கம். நம்பினாராயணன் அஹிம்சையாக இருக்கலாம், ஆனால் நம்பிநாராயணன் இருக்கக்கூடிய சமுதாயம் அஹிம்சையை கடைபிடித்தால் அந்த சமுதாயம் காணாமல் போயிடும். அதுக்கு ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்க தான் செய்யும், அது திருப்பி அடிக்கிறதுக்காக அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். முடிஞ்சு போச்சா? அஹிம்சை என்பது தனிநபர் ஒழுக்கம், சமூக ஒழுக்கம் இல்லை. மத சார்பின்மை என்பது சமூக ஒழுக்கம், தனிநபர் ஒழுக்கம் கிடையாது. இப்போ நம்பிநாராயணன் பூஜை ரூமில் இந்து கடவுள்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அங்கே கிரைஸ்ட் இருக்காது, அங்கே மெக்கா மெதினா இருக்காது. இது வந்து சமூக ஒழுக்கம் கிடையாது, இது வந்து சமூக ஒழுக்கம், தனிநபர் ஒழுக்கம் கிடையாது. நீங்கள் இந்த சர்வேல என்ன பண்ணியிருக்காங்க, நான் கிச்சனுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறாங்க. கிச்சன் இஸ் நாட் யுவர் ஏரியா, அது ப்ரைவேட் ஏரியா, என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட், ப்ரைவசி. அது நீங்கள் வந்து சமுதாயத்தில் அவர்கள் கடைப்பிடிக்கவில்லைன்னா அதுதான் நமக்கு தேவையே தவிர நீ தனிப்பட்ட முறையில் நீ என்ன பண்ணுறங்கிறது வந்து என் பெட்ரூமுக்குள்ளே வரதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. அங்கே யார் இருக்கணும் நான் தான் முடிவு பண்ண முடியும், சமுதாயம் முடிவு பண்ண முடியாது. இப்போ இதை என்ன வார்த்தை இருக்கு, 64 years after caste and abolished by constitution. சின்ன தெளிவு மட்டும் தாங்க. இது தொடர்பாக ஒரு நிமிஷம் நான் அவர்ட்ட என்னோட கிளாரிட்டி கேட்கிறேன். Would it be okay for a scheduled caste person to enter your kitchen or use your utensils? உங்கள் முடியாது. பாத்திரத்தை இதுல எனக்கு தமிழ்ல கேட்க விரும்புறது, உங்க பாத்திரத்தை ஒருத்தர் தொட்டா முதல்ல கேட்கிறாங்க, தொட்டான இல்லைங்க, தொட்டான இல்ல, உபயோகப்படுத்த. அதாவது தொடுவது என்பது உபயோகப்படுத்துவது இல்லைங்க. எங்க வீட்டுல நான் இப்படி சொல்றேன், எனக்கான உணவை நான் மட்டுமே சமைப்பேன் இருக்கிறவங்களும் இன்னைக்கு இருக்காங்க. எங்கள் வீட்டு உணவை நாங்கள் தான் சமைக்கணும், இன்னொரு ஆள் சமைக்கக்கூடாதுன்னு இருக்குது. அதாவது சாப்பாட்டில் என்னென்ன குணம் இருக்குன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஆன்மீகத்தை விரும்புபவர்கள் தன்னுடைய உணவை தான் சமைக்கணும்னு நினைக்கிறாங்க, இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இதை வந்து அன்டச்சபிலிட்டி கூட நீங்கள் லிங்க் பண்ணுறதே தப்பு, புரியுதுங்களா? ஒரு ஆசாரத்தை நீங்கள் எப்படி தீண்டாமைன்னு சொல்வீங்க? இல்லை, நண்பர் சொன்னதில் 2 செய்தி தெளிவாயிடுச்சு. ஒன்று, தனி மனித ஒழுக்கம் சமூக ஒழுக்கம்னு பிரிச்சுட்டு மதச்சார்பின்மை சமூக ஒழுக்கம்னு சொன்னார். ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. எனவே மத சார்புடையதாக இருப்பது சமூக ஒழுக்கமின்மை. அதான் நீங்க சொன்னது. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க ஒத்துக்கிட்ட விஷயத்தை நான் சொல்றேன். 2வது, அடுப்படி வரைக்கும் வரலாமான்னு கேட்டா படுக்கை அறைக்குள் வரலாமா? அதாவது இது ஒரு வக்கரமான பார்வை. அடுப்படியும் படுக்கை அறையும் நாங்க ஒன்னா பாக்குறது இல்ல. அடுப்படியில் நடப்பது வேறு, படுக்கை அறையில் நடப்பது வேறு. அடுப்படின்னு சொன்ன உடனே படுக்கை அறைக்கு வரலாம். படுக்கை அறைக்கு இது சாதி அல்ல. அந்த 2 பேரை தவிர படுக்கை அறைக்கு இன்னொருத்தன் போகணும்னு அந்த வீட்டில் இருக்கிறவனே யாரும் நினைப்பதில்லை. அது நாகரிகமும் இல்லை. இப்படி பேசுறது எனக்கு நாகரிகமா தெரியல. எனவே அடுக்களை என்பது எல்லோரும் பொதுவாக புழங்குகிற இடம். அது இன்னமும் நீங்க சரியான செய்தி. சரி, அடுக்களை பொதுவான இடம் இல்லை. பாத்திரத்தை தொடுவதுனா பயன்படுத்துவதுனா, பாத்திரத்தை பயன்படுத்துவது விளையாடுறதுக்கா என்ன? தொடுவது என்பதே பயன்படுத்துவதற்காகத்தான். அப்படி பாத்திரங்களை தொடுவதற்கே அவர்களுக்கு அந்த தடை இருக்கிறது என்பதே இதுவே தீண்டாமை தான். நாராயணன் அவர்கள் ஒரு வழக்கம் தொடுக்கணும். கேளுங்க, நான் தனிப்பட்ட முறையில் சொல்லல. எப்படி நான் இது தீண்டாமை கிடையாது. இப்ப பாருங்க, இப்படி இருக்கு. 64 untouchable day was abolished by the constitution, more than one fourth. அப்போ நான் என்ன சொல்றேன், இது எப்படி கான்ஸ்டியூஷன் வேற? என் வீட்டில் நான் என் குடும்பத்துக்குள்ள, என் வீட்டில் இப்போ நம்பிநாராயணன் குடும்பத்தில் எங்கள் குடும்ப அங்கத்தினர் தவிர யாரும் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் இப்போ ஓப்பனாக புதிய தலைமுறையில் சொல்கிறேன். என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? இஸ் இட் அன்கான்ஸ்டிடியூஷனல்? இந்த வார்த்தையே மெலேஷியஸ் இன்டென்ஷன். இது மெலேஷியஸ் இன்டென்ஷன். நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய வீட்டுக்குள்ளே யார் வரணும்னு நான் முடிவு பண்ணுறேன் இல்லையா? அதில் எந்த சத்தமும் கிடையாது. ஒரு ஆஃபீஸில் யார் வரணும், ஆஃபீஸில் முடிவு பண்ணுறாங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஒன்று இருக்குது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ளே யார் போகணும், யார் முடிவு பண்ணுறாங்க. அதாவது 2 கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா?
இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி என்ன பண்றாங்க, கிச்சனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு பதில கொண்டு வரணும். ரெண்டாவது கேள்வி முக்கியமானது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது கேள்வி முக்கியமானது. அடுக்களை என்றவர்கள் சொல்லுவது உங்கள் பாத்திரங்களை தொடலாமாங்கிறது தான். இல்ல அது இல்ல. பாத்திரங்களை தொடுவதற்கு அனுமதி மறுப்பது பச்சை தீண்டாமை. இல்ல தீண்டாமை இல்ல. நான் சொல்றேன் பாருங்க, இன்னொரு விஷயம் இருக்கு. இல்ல இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த அடுக்கலையை தாண்டி போனோம்னாலும் இல்ல, எனக்கு தமிழ்நாட்டு கான்டெக்ட்லயே பார்க்கணும்னா, இப்போ பொது டீ கடை இருக்கு. டீ கடையில வந்து நான் இன்னாருக்கு தான் டீ விற்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் சமூகம்னு சொல்லி அந்த இடத்துல நான் எனக்கு வர்றது அந்த இடத்துல குடும்பத்துல கூட ஒரு சின்ன மாற்றம் இருக்குங்க. இது எங்க வீட்டுக்குள்ள நடக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள நீங்க உங்கள் மனைவியை அடித்தால் இன்னைக்கு அது உங்க வீட்டு விஷயம் இல்ல சார், அது வேற. அது ஒரு பொது நிகழ்வு. நீங்க என் வீட்டுக்குள்ள இருக்கவங்கள நான் அடிப்பேன் அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. சார் இது அப்படி இல்ல, இது அப்படி இல்ல. வீட்டுக்குள்ள நீங்க அதாவது இதையும் அதையும் ஒண்ணுபடுத்தாதீங்க. அதாவது வீட்டுக்குள்ள நடக்கிறது போலீஸுக்கு வந்தா அது பொது. போலீஸுக்கு வந்தா நுழையக்கூடாது என்பது வேறு, பாத்திரங்களை தொடக்கூடாது என்பது வேறு. இல்ல இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். செக்குலரிசம் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. நீங்க எல்லா கோயில்கள்லயும் எல்லா மதத்து கடவுளுக்கும் சன்னிதானம் இருக்கணும், சர்ச்சிலையும் மாஸ்க்லயும் இந்து கடவுள் இருக்கணும் சொல்லிட முடியுமா? அது பொருளாது சார். அதுவும் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதுவும் நீங்க வந்து the way you misinterpret ஒரு ஹிந்து மடாலயத்துக்குள்ள ஒரு இஸ்லாமியர் படத்தை அவங்களுடைய மக்கா மதீனா வைத்தாலோ அப்படி வைத்தாதான் மதச்சார்பின்மை. ஆமா, அப்படி விட்டா தான். நானும் சொல்றேன், அப்படி விட்டா தான் இல்ல. நான் அதே தான் சொல்றேன். நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நான் ரொம்ப தெளிவா நீங்க சொல்லுகிற விஷயத்தை தான் சொல்லுகிறேன். அது எப்ப, அதாவது யார்ட்ஸ்டிக் இவங்க யூஸ் பண்ணிருக்கத தப்பு என்று சொல்லுங்க. சரி, இந்த யார்ட்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இதுல நான் பாசிட்டிவா சிலதை பார்க்கிறேன். இந்த யார்ட்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி கேட்கும்போது 75% பேர் என் வீட்டுல வந்து எங்க பாத்திரத்தை ஒருத்தர் தொட்டதுனால என் ஆச்சாரம் கெட்டு போயிடுச்சு, அது தீட்டாயிடுச்சு நான் சொல்லல அப்படின்னு சொல்றவங்க பெரும்பான்மையா இருக்கிறாங்க. 75% பேர் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயமா கூட இந்த சர்வேல இருந்து நாம் பார்க்கலாம். நான் உங்கள்ட்ட இதன் மூலமாக அறிய விரும்புறது, சத்துணவு அமைப்பாளராக சமையல்காரராக ஒரு பெண் தாழ்த்தப்பட்ட சந்துருவோட ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. தாழ்த்தப்பட்ட பெண் ஒரு அரசாங்கத்தினுடைய சத்துணவு கூடத்துல வேலைக்கு சேர்க்கிறாங்க. ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த பெண் சமைத்து பரிமாறினால் அது எங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அது தீட்டாகிடும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம்னு சொல்லி ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டினுடைய பல தேநீர் கடைகள்ல இந்த இரட்டை கோலை முறை, இந்த ஒரு ஜாதிக்கு ஒன்று இன்னொரு ஜாதிக்கு இன்னொன்று அப்படின்றது இருக்கிறது. அதை அகற்றுவதற்காக என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப் கொடுத்துட்டாங்க. இப்போ அதுல வந்து ஒரு முறை பயன்படுத்திட்டு கீழே போடுற ஒரு முறை வந்துருச்சு. இப்போ நீங்க இந்த சர்வே அப்படின்ற ஒன்றை ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னாலும் சமூகத்துல இன்னமும் தாழ்த்தப்பட்டவர்கள் சமமாக நடத்தப்படுகிறார்கள், தீட்டுன்றதே இல்லை, தீண்டாமையே இல்லை அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்போ சர்வேயை தள்ளிட்டு பேசுறதா இருந்தால் நம்ம பேசலாம். ஏன்னா சர்வேயை பொறுத்தளவில் இது ஒன்றும் இல்லை. இது சர்வே வந்து நான் சொல்லிடுறேன், மெரிலாண்ட் யூஎஸ் இந்த பாடி இருக்கிறத, இந்த பாடியில் இருக்கிற எல்லாருமே வேர்ல்டு பேங்க் பென்ஷனர்ஸ். இதில் ஏற்கனவே மன்மோகன் சிங் இருக்கார், இப்போ பிமன்லால் ஜல்லன் இருக்கிறார், இப்போ இருக்கார் அவர். ஸோ இந்த வேர்ல்டு பேங்க் இன்டென்ஷன்ஸில் எப்படி சர்வே பண்ணுவாங்க, எப்படி அமைதியின்மையை கிரியேட் பண்ணுவாங்க நம்ம புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவங்க 56லேருந்து இருக்கிறது ஒரு சர்வே இன்னைக்கு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுன்னா ஏங்கிறதும் நாம் தனியாக பார்க்கணும், அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் ஆகையினால இந்த சர்வே பொறுத்தவரை இட் ஹஸ் பீன் டன் அண்ட் மலேசியன் இன்டென்ஷன். அதுல தான் எந்த அப்படிங்கறத நான் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப சர்வே கடந்து உங்களுடைய கேள்வி சர்வே கடந்து வேறு தீண்டாமை வேறு. இல்ல நான் ஒரு உதாரணம் சொன்னேங்க, புரியறதுக்காக சொன்ன உதாரணத்தை நீங்க புரிஞ்சுக்காதீங்க. புரியறதுக்காக மதச்சார்பின்மை என்பது நான் இன்னொரு கேக்குறேன், தனி மனிதர் அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் புரியறதுக்காக. மதச்சார்பின்மை என்பது தனி மனிதருக்குரியதா, சமூகத்திற்குரியதா, அரசுக்குரியதா? சமூகத்திற்கு அல்ல. நீங்க தப்பா அரசுக்குரியது. ரைட், ரொம்ப நல்லதா போச்சு. அரசுக்குரியது. அத போய் எல்லாரும் கவர்மெண்ட் தான். ரைட், ஒரு செக்குலர் ஸ்டேட் என்பதுதான். எனவே அது அரசுக்கு உரியது. ஆனால் இந்த தீண்டாமை என்பது ஒவ்வொரு மனித மனங்களுக்குள்ளேயும் இருக்கு. எந்த மனித மனங்களுக்குள்ளேன்னா, அம்பேத்கரை நான் இந்த இடத்துல மேற்கோளாக காட்ட விரும்புகிறேன். அவர் ரொம்ப தெளிவா சொல்றார், நீங்கள் என்னதான் பேசினாலும் இந்து மதம் ஒரு நாளும் சமத்துவம் சகோதரத்தை ஒரு நாளும் ஏற்காது. இதை நான் அதுக்கான மேற்கோளை என்னால் காட்ட முடியும். அப்படி அது அவருடைய பார்வை என்று இவர்கள் சொல்வார்கள். அவருடைய பார்வை மட்டுமல்ல, அதுதான் உண்மையானதும் கூட.
சாதி என்பதே இந்தியாவிலும் இந்தியாவாக இருந்த நாடுகளிலும் மட்டும்தான் இன்னைக்கும் உலகத்துல இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. இதெல்லாம் நான் ஒத்துக்கலங்க. அதாவது எங்க இருந்தது, இப்போ உலகம் முழுக்க அடிமைகளே வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆபிரகாம் லிங்கன் அடிமை ஒழிப்புங்கிறதுக்காக வேலை பார்த்தாரு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப சாதி என்பது ஒரு அடிமைத்தனமான முறைதானா? இந்து மதம்னு சொல்லாதீங்க சார், இந்து மதத்தை பத்தி இது டிபேட் இல்ல, தயவு செய்து நன்றாக புரிந்து இந்து மதத்திலிருந்து தான் சாதியே வருது. இல்ல நீங்க அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களால வந்து ஒரு மற்ற மதத்தை பேசுறதுக்கு உங்களுக்கு ஆண்மையே கிடையாது, ஆனா இந்து மதத்தை பத்தி தைரியமா பேசிட்டு இருப்பீங்க. எல்லா மதத்திலையும் எல்லா மதத்திலையும் பாரபட்சம் காட்டப்பட்டு இருக்குது, அதெல்லாம் நீங்க பேசணும் இல்லைங்க. அதாவது இந்து மதம் இந்து மதம் பேசிட்டு இருக்காரு. நிறத்தின் பெயரால் காட்டப்பட்ட அடிமைத்தனமும் எல்லா இடத்துலயும் இருக்குங்க. ஒரே ஒரு சின்ன செய்தி, நீங்க எப்போதுமே ஆர்எஸ்எஸ்ல இருந்து வருகிற தோழர்கள் ஒரு உத்தியை கையாளுகிறீர்கள், மற்றவனை பேச விடாம பேசிக்கொண்டே நிறத்தின் பெயரால் நடத்தப்பட்ட அடிமைத்தனமும் சாதியின் பெயரால் காட்டப்படுகிற இந்த அடிமைத்தனமும் ஒன்று இணையானது நீங்க சொல்றீங்களா? அது சரியானதுதான். நான் அப்படி சொல்லல. என்ன சரியானது நீங்க சொல்ல வேண்டாம். சொல்லல, நான் அப்படி சொல்லல. அதாவது இன்னைக்கு குணா சொல்ற விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாமா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். இந்த அமர்வில் நம்ம குறைவான நேரம் தான் கிடைக்கும். இந்த சர்வேல சொல்ற ஒரு பகுதி, இந்த எந்த பிரிவினருக்கு மத்தியில் அதிகம் இருக்கிறப்ப, கோயிங் பை த ரெஸ்பாண்டன்ஸ் அட்மிஷன்ஸ், untouchability is the most widespread among Brahmins, followed by the OBCs. Among religious communities, it is the most widespread among Hindus, Sikhs and Jains. இதில் ஒரே சமூக அமைப்பில் தீண்டாமை இருக்கு அப்படின்றத நீங்களும் மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சமூகத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் சிலரால் பின்பற்றப்படுகிறது. ஆனால் ஏன் ஒரு பகுதியில் அதிகமாகவும் இன்னொரு பகுதியில் அதுக்கு அடுத்தும் இன்னொன்றில் இதுவாகவும் இருக்கு? ஒரு மதத்தோட மட்டும் நிற்காம எல்லா மதங்களிலும் இது இருக்கிறதுக்கான அடிப்படை கூறுகள் என்ன திருநாராயணன்? இல்லை, இதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. தீண்டாமை என்பது பாவம் இல்லை என்றால் உலகத்தில் வேறு எதுவுமே பாவம் இல்லைன்னு ஆயிரும். இது வந்து பாலாசாஹிப் தேவரஸ் சொன்னது. குருஜி கோல்வல்கர் இதே விஷயத்தை எல்லா மடாதிபதிகளையும் வச்சு பேசி தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காக அந்த வேலை பார்த்துருக்கோம். நான் ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்குன்னா, 80களில் விஸ்வந்து வருஷத்தில் சக்தி ரதம்னு ஒன்று அனுப்பி எல்லா ஏரியாவுக்கும் போனோம். அந்தந்த மக்கள் கையால் தொட்டு அபிஷேகம் பண்ணணும்னு அனுப்பினாங்க. இது சொல்கிறது நேரடியாக தவறுக்காக சொல்லவில்லை. ஒரு ஏரியாவிலேருந்து, நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், விஷயம் புரியறதுக்காக. அது எப்படி சட்டப்படி வரும்னு தெரியலை எனக்கு. ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு தப்படிக்கிற, அதாவது உழவு செய்கிற ஒரு ஏரியாவிலேருந்து தப்படிக்கிற ஏரியாவுக்கு அந்த ரத்தத்தை கொண்டு போகிறோம். உழவு செய்கிறவர்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது எங்கே கீழே இருக்கோ அவங்களுக்குள்ளேயே எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத நாங்கள் கண்ணால் பார்த்து சமாதானப்படுத்துறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. இல்லைங்க, இது எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லாரும் சாமி கும்பிடணும், எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக வேலை பார்த்தது இருக்க. அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் இது மாறணுங்கிறத எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய மூத்த தலைவர்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதுக்காக வேலை பார்த்துருக்கோம். மகாத்மா காந்தி வந்து கதராடை உடுத்தணும்னு போட்ட நிபந்தனையை யாரும் தீண்டாமையை பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நிபந்தனை விதிச்சிருந்தா நான் அவரை இன்னும் மதிச்சிருப்பேன், அவர்கிட்ட நான் முரண்பட்டிருக்க மாட்டேன் அம்பேத்கர் சொல்றது நினைவுக்கு வருது. ஏன் இவ்வளவு பெருந்தலைவர்கள் ரொம்ப தெளிவா தான் சொன்னார். அம்பேத்கருக்கு வேற நிறைய விஷயம் அதுக்குள்ள திருவள்ளுவர் காலம் தொடங்கி பிறப்புக்கும் எல்லா உயிரும் சமமானது, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொன்ன 2000 ஆண்டுகளுக்கு எவரையும் தம்முயிர்போல் எண்ணி உள்ளே 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் பல மகான்கள் வந்த பிறகும் பல தலைவர்கள் தோன்றின பிறகும் தீண்டாமைக்கு எதிரான இவ்வளவு பிரச்சாரம் நடந்த பிறகும் ஏன் இந்த சமூகத்துல அதனுடைய ஆணி வேர் அசைக்கப்படாம அப்படியே இருக்கு? இல்லை, இது வந்து அசைக்கப்படாமல் இருக்குங்கிறத ஒத்துக்கொள்ளணும். அதுக்காக நாம் தொடர்ந்து வேலை பார்க்க வேண்டிய வேலை இருக்கிறது. இது நம்ம போக வேண்டிய பயணிக்க வேண்டிய தூரமும் அதிகம் இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது 2 செய்திகளை நண்பர் சொன்னதுலேருந்து, ஒன்று ஒரு உழவு செய்கிற தோழர்களுக்கும் தப்பு அடிக்கிற தோழர்களுக்கும் இடையிலே சமாதானத்தை செய்து வைத்ததாக நண்பர் சொன்னார். எப்பவுமே சண்டையை உருவாக்கிட்டு சமாதானம் செய்வது இயல்பான ஒரு பணி தான், அது நடந்துகிட்டே இருக்கு. காலகாலமா சண்டையை உருவாக்குகிறவர்களே சமாதானமும் செய்வது, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும்.
இன்னொரு பக்கத்துல அந்த ஆணிவேர் அசையாமல் தான் இருக்கிறதுன்னு நண்பர் ஒப்புக்கொண்டார். இல்ல ஆணிவேர் இல்ல அதாவது நான் சொல்லாததெல்லாம் ஒரு இன்டர்பிரிட்டேஷனா சொல்லிடக்கூடாது. இது வந்து இந்த பிரச்சனை வந்து நம்ம அணுக வேண்டியது, தீர்க்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்கேன். சமூகத்தின் பிரச்சனை அனைவருக்கும் இதுல கடமை இருக்கு. ஆணிவேர் அதாவது இந்த வார்த்தைகள் இதெல்லாம் என்னதான் எல்லாத்தையும் ஒப்புக்கொண்ட மாதிரி ஆணிவேர் இல்ல சல்லிவேர் இருக்கு, விஷயம் தீண்டாமை இருக்கிறது. இதுதான் எங்க இருந்து வருகிறதுன்னா ரெண்டு செய்திகளை நான் சொல்லணும். ஏன் ஒரே மதத்துல வெவ்வேறு பிரிவினரிடமும் இந்த தீண்டாமை கூடுதல் 2 நிமிஷத்துல என்னால பதில் சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி நீங்க டிபேட் கேட்ட கேள்விகளுக்கு நாம எப்படி அட்ரஸ் பண்ணனும் தான் பேசணும் தவிர இந்த இடத்துல நமக்கு கடந்த மதத்தை குறை சொல்றதுன்னு ஆரம்பிச்சோம்னா இந்த டிபேட் முடியவே முடியாது. குறிப்பிட்ட சமூகத்தினரிடம் ஒரே மதத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரிடம் இது கூடுதலாக இல்ல அதையுமே நான் ஒத்துக்கொள்ளல. அது கிச்சன் ஆச்சாரம் நான் சொல்றேன். இந்த அறிக்கையை நீங்க ஒத்துக்கல. ரெண்டு செய்தி, இந்த அறிக்கையை நீங்க ஒத்துக்கல, ஆனா சமூகத்தில் தீண்டாமை இருக்கிறது ஒத்துக்கிறேன். அதாவது இருக்குங்கற ஒத்துக்கிறேன். அது போக இது எங்க இருந்து வருது? தீண்டாமை ஒரே ஒரு செய்தி தான். தீண்டாமை எங்க இருந்து வருது? சாதியில இருந்து தானே வருது. இல்ல எனவே ஒழிக்கப்பட வேண்டியது தீண்டாமை மட்டுமா சாதியமா? இல்ல இதுக்கு சொல்றீங்க முடிஞ்சு அப்படி சொல்லல. அதாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப திருப்பி சர்வேக்கு வரேன். ஏன்னா பொருளாதார ரீதியான ஒரு அமைப்பு தான் இந்த சர்வே பண்ணியிருக்கு. பொருளாதார ரீதியாக இன்னைக்கு இந்தியாவுடைய அதாவது மார்க்ஸ் நம்ம நம்பூதிரிப்பாரனுடைய மகள் வைத்து பேரன் ஹரிஷ் தாமோதர் டெல்லியில பிசினஸ் லைன்ல எடிட்டரா இருக்காரு. பொருளாதார ரீதியாக இந்த ஜாதிகளுக்கு எதிராக ஏன் இப்படி ஒரு குழப்பம் இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் சொல்லப்படக்கூடிய இந்தியால இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் மூலமாக சொல்லியிருக்கிற ஃபாரம் ஏன் சொல்லியிருக்காங்க நான் திருப்பல. இந்த ஃபாரமுடைய இன்டென்ஷன் என்னங்கறத நான் சொல்லணும். இல்ல நீங்க சொல்றதுல இருந்து கேக்குறேன், தீண்டாமை சாதியிலிருந்து வருகிறதா பொருளாதாரத்திலிருந்து வருகிறதா? அதாவது ஜாதிங்கிற பிரச்சனை இருக்குங்கிறத நான் இல்லன்னு சொல்லல. இல்ல தீண்டாமையின் பிறப்பிடம் சாதியா பொருளாதாரமா? ஜாதியாக இருக்கட்டும். சாதியா இருக்கட்டும் இல்ல இருக்கு. நீங்க இந்த சொற்களை கவனமா இருக்கட்டும் இல்ல சாதியாக தான் இருக்க முடியும். எனவே தான் பெரியார் சொன்னார், not only untouchability, the casteism itself is an offense. சாதியமே நான் பெரியாருங்கிற ஆளையே நான் ஒத்துக்கல, நான் மன்னிக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னால ராமானுஜருக்கு இது 1000வது ஆண்டு. நீங்க சொன்ன ராமானுஜரும் பேசியிருக்கார். இதே தீண்டாமை ஒழிப்பு ராமானுஜரும் பேசியிருக்கார். அதனால ஏதோ 9 நூற்றாண்டுக்கு பின்னால வந்து இவர் பேசினதுனால இவருக்கு நான் அந்த கிரெடிட் கொடுக்கணும்னு நான் விரும்பல. அதாவது நீங்க மதத்தை இதை வைத்துக் கொண்டு ஒரு மதத்தை வந்து அபியூஸ் பண்றதை நான் அனுமதிக்கல. ஏனென்றால் இந்த விஷயத்தோட இன்டென்ஷன் கூட அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப அழுத்தமா மீது ஒரு சேற்றை வாரி இறைப்பதற்காக அதுக்கான இடம் தராம பண்றதுக்கான ரோலும் நீங்க பண்ண வேண்டியது. நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். இந்து மதத்திலிருந்து சாதி அதுலதான் வரணும் ஆசிரமம், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அந்த சாதியத்திலிருந்து தீண்டாமை வருகிறது. இந்து மதத்திலிருந்து தான் இந்தியாவில் இருக்கிற பிற மதம் சார்ந்தவர்கள் இன்னும் இந்து மதத்திலிருந்து விடுபடாமல் அந்த தீண்டாமையை வைத்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய வராது. அது எல்லா மதத்துல இருக்கு, மற்ற மதத்துல இருக்கிறதோ சொல்லக்கூடிய தைரியம் மற்றவர்களுக்கு வராது. அதான் விஷயம், இவர்களுக்கு வராது. அது வரும்போது இவர்கள் மாறிடுவாங்க. இது என் கருத்து. இங்க இருந்து தான் சமூகத்துல ஒரு மனிதன் 2 மனிதன் வந்து ஒரு வாக்கு, அந்த வாக்குக்கு ஒரே மதிப்பு. ஆனா அதே மனிதனுக்கு சமூக தளத்துல வந்து சமமான மதிப்பு ஒரு நிலைமை இருக்குன்னு அம்பேத்கர் சொன்ன அந்த வேதனையான சொற்கள் இன்றைக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கு. இந்த நிலைமை மாறுவதற்காக பாடுபட வேண்டியது வந்து ஒரு இயக்கம் ஒரு கட்சியினுடைய கடமை இல்லை, சமூகத்துல எல்லா பிரிவினருக்கும் அந்த கடமையும் பொறுப்பும் இருக்கின்ற ஒரு சிந்தனையோட அதை நிறைவு செய்யலாம். உங்கள் இருவருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.